தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்வதற்கு வாட்டர் சைக்கிள் படகு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளிடையே இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் 3 படகு குழாம்கள் செயல்படுகின்றன. இந்நிலையில் அங்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் வட்டார சைக்கிள் படகுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஒருவர் மற்றும் இருவர் சவாரி செய்யக்கூடிய வகையிலான இந்த படகுகளில் செல்ல 1 மணி நேரத்திற்கு 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வாட்டர் சைக்கிள் படகுகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்திருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய காலத்தில் இதன் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 3வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாண்டிய நகரை சேர்ந்த 22 வயதான இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவருடைய காதலர் ஹரிஹரன் மற்றும் பள்ளி மாணவர்கள் 4 பேர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். முதல்வர் உத்தரவின்படி சிபிசிஐடி விசாரணையை தொடங்கிய நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் முதலில் விசாரிக்கப்பட்டு இருந்தார். இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 8 பேரின் உறவினர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்படுகிறது. மேலும் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நாளை மனு தாக்கல் செய்ய சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கேரளாவில் இருசக்கர வாகனங்கள் மீது ஆம்புலன்ஸ் மோதி 3 பேர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. மலப்புரம் அருகே மஞ்சேரி பகுதியில் நோயாளியுடன் அதிவேகமாக சென்ற ஆம்புலன்ஸ் ஒன்று பயனாடு என்ற பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் தூக்கி வீசப்பட்டனர். இதையடுத்து ஒருவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பிய நிலையில் மற்ற 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விலை குறைந்தால் தக்காளியை இனி குப்பையில் வீச தேவையில்லை என்றும் தமிழக அரசின் மதிப்பு கூட்டு வாகனம் மூலம் தக்காளி சாறு தயாரித்து விவசாயிகள் லாபம் பெறலாம் என்றும் திண்டுக்கல் மாவட்ட தோட்டக்கலை துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் விளைச்சல் அதிகம் உள்ள காலங்களில் தக்காளிக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தக்காளி கூழாக்கும் இயந்திர வாகனத்தை தோட்டக்கலைத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த இயந்திரத்தை விவசாயிகள் வாடகைக்கு எடுத்துச் சென்று தக்காளியை ஜூஸ் செய்து ஜாம் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலமாக லாபம் பெறலாம் என்று தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அலெக்ஸ் ஐசக் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீ கோமளவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ யதோகாரி பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவில் கருட வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்தார். 108 திவ்ய தேசத்தில் ஒன்றாக கருதப்படும் இக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேரோட்ட விழாவிற்கான ஏற்பாடுகளில் விழா குழுவினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் கொளுத்தும் வெயிலை சமாளிக்க வைக்கோல் மற்றும் தண்ணீருடன் உலா வரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் கவனத்தை ஈர்த்துள்ளார். சேலத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரிப்பதால் தர்பூசணி, முலாம் பழங்கள் மற்றும் இளநீர் உட்பட குளிர்பானங்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் வெப்பத்திலிருந்து தப்பிக்க ரெட்டியூர் பகுதியை சேர்ந்த 74 வயதான ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி புதிய முயற்சியில் இறங்கியுள்ளார். இவர் தன்னுடைய ஆட்டோ மேற்கூரையின் மீது சோளத்தட்டை மற்றும் வைக்கோலை நிரப்பி அவற்றின் மீது தண்ணீரை தெளித்துள்ளார். மேலும் தண்ணீர் கேன் வைத்து வாடிக்கையாளர்களின் தாகத்தையும் தீர்த்து வருகிறார். இவரின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இப்போ டிராஃபிக் போலீஸில் பார்த்தா கூட நிறுத்தி 2 நாளைக்கு முன்னே கூட கூப்பிட்டு ஐயா இல்லை அப்படின்னாரு. நான் கூட எதை என்னை பிடிச்சிக்கிட்டாங்கன்னு நினச்சேன். அப்புறம் சரின்ட்டு நிறுத்தி கை கொடுத்துட்டு குளிக்கிட்டு ஐயா உங்களுடைய வயசுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு பாரு விடாமுயற்சியாக ஒவ்வொரு வருஷமும் பரவாயில்லையா நல்லா இருப்பீங்க, அதுவும் தண்ணி வேறு வச்சுருக்கிறீங்க குடிக்கிறதுக்கு, அதெல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு வயசு சேர்ந்து எனக்கு வந்த. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவும் நிலையில் தமிழகத்தில் இருந்து பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் நாகையில் அதிநவீன படகில் கடலோர காவல் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதனால் தமிழகத்தில் இருந்து கடல் வழியாக பொருட்களை இலங்கைக்கு கடத்திச் செல்லவும் அங்கிருந்து சட்டவிரோதமாக மக்கள் தமிழகத்திற்குள் நுழையவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை முதல் ராமநாதபுரம் மண்டபம் கடல் பகுதி வரை கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய ரோவர் கிராஃப்ட் என்ற அதிநவீன ரோந்து படகில் நாகை கோடியக்கரையில் கடலோர காவல் படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர்.
ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர்